ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற another important editorial session பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பஞ்சாயத்து. GS2ல டேரெக்டாகவே இந்த டாபிக் இருக்குது, லோக்கல் கவர்மெண்ட் டாபிக். இதில் நம்ம பார்க்க ஒரு முக்கியமான தீம்ஸ் என்னன்னா, நம்ம என்னதான் லோக்கல் கவர்மெண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த டயர் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தேர்ட் டயர் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட். ஒவ்வொரு கவர்மெண்ட் அப்ஜெக்ட் என்னன்னா, அந்த கவர்மெண்ட் மூலமாக என்ன பண்ண போகிறோம், அந்த அந்த சர்டைன் பவுண்டரியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வெல்ஃபேர் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை கொடுக்க போகிறோம். அப்போது இந்த கவர்மெண்ட் பண்ணக்கூடிய முக்கியமான வேலைகள் இதுதான் இல்லையா? அப்போது இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் பிரித்து வைக்கிற மூலமாக அந்த பவுண்டரிஸை என்ன பண்ணுறோம், கால்குலேட்டிவாக பிரித்து அது மூலமாக கவர்மெண்ட்டோடைய ப்ராஜெக்டையும் ஸ்கீம்ஸையும் எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நம்ம சப்ளை பண்ண முடியுது. ஓகே, அப்படி சப்ளை பண்ணுற மூலமாக அவுட்கம் என்ன பண்ண முடியுது, நல்லா எடுக்க முடியுது. இப்போது இந்தியாவுடைய எல்லா முக்கியமான பிரச்சனைகளையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது லோக்கல் லெவலில் தான் ஆரம்பிக்கும். இந்தியாவில் தண்ணி பிரச்சனையாக இருக்குன்னா அது எங்கே ஆரம்பிக்குது, கிராமத்தில் ஆரம்பிக்குது. இந்தியாவோட கேஸ்ட் இஷ்யூ எங்கே ஆரம்பிக்குது, கிராமங்களையும் அர்பன்லேயும் ஆரம்பிக்குது. இந்தியாவுடைய மிக முக்கியமான ட்ரவுட்டு, அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர்ஸ் அண்ட் பாவர்ட்டிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூரல் அர்பனில் தான் எமர்ஜி ஆகுது. அப்போ இந்த ரூரல் அர்பனில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட் அதை அவங்க சரி பண்ணுற மூலமாக பேன் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைனாவது சால்வ் ஆகுது. இதுதான் அதோடைய முக்கியமான தீம்ஸ். அப்போ லோக்கல் கவர்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு அடக்வேட்டான பீப்புள், எலெக்டட் பீப்புளை நம்ம அனுப்புகிற மூலமாக அந்த எலெக்டட் பீப்புள் மூலமாக என்ன பண்ண முடியுது, அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் அண்ட் குவாரிஸை அவங்க சரி பண்ணிக்கிறாங்க. அப்படி சரி பண்ணுற மூலமாக லோக்கல் கவர்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். லோக்கல் கவர்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கிற மூலமாக பேன் இண்டியாவுடைய இஷ்யூ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். இதோடைய தீம்ஸ். பட் எடிட்டோரியல் செஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்படி கிடையாது, அப்படி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம என்ன தான் தேவையான மெம்பர்ஸை நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்பினாலும் அவங்க சரியாக செயல்படாதனாலையும், அவங்க சரியாக செயல்பட முடியாதனாலையும், செயல்பட விடாதனால என்ன ஆகுதுன்னா லோக்கல் கவர்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கான சேலஞ்சஸ் என்ன, காசஸ் எப்படி வருது, எதனால் அவங்க பீப்புளால் செயல்பட முடியல, ஏன் இந்த மாதிரி அவுட்கம்ஸ் எல்லாமே வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி சில GS2 அப்படிங்கிற டாப்பிக்காக இருந்தாலும் நம்ம இந்தியன் சொசைட்டி அண்ட் அஃப்கோர்ஸ் GS3 என்விரான்மெண்ட், எக்கனாமி அண்ட் GS4 எத்திக்ஸ், இந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால் இந்த எடிட்டோரியல் கூடிய ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம டேரெக்டாக மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் த கான்டெக்ஸ்ட். The recent National Bureau of Economic Research studies on nearly 1.2 million elected representatives found that increasing elected representatives in Panchayat alone has not significantly improved the governance outcomes or welfare delivery. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நேஷனல் பியூரோ ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச்சோடைய ரிப்போர்ட் படி நம்ம என்னதான் நம்ம அதிகப்படியான எலெக்டட் பீப்புளை நம்ம ஹையர் பண்ணி லோக்கல் கவர்மெண்ட் அனுப்பினாலும் நமக்கு தேவையான அவுட்கம்ஸ் வராமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணால் ஸ்டேட் அசம்பிளிக்கு எடுக்க முடியும் அண்ட் பார்லிமெண்ட்டுக்கு எடுக்க முடியும். அப்போ என்னதான் நம்ம எலெக்டட் பீப்புளை நம்ம ஆடக்வேட்டாக அனுப்பினாலும் நமக்கான அவுட்கம் வரலைன்னா அதுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த பீப்புள் எப்படி செயல்படுறாங்க, நம்ம எலெக்ட் பண்ண பீப்புள் என்ன பண்ணுறாரு, அவர் கரெக்ட் ஆகுறாரா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரா, இல்லை ஏதாவது டிசிஷன் மேக்கிங்கை தப்பாக பண்ணுறாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பீப்புள் கவனிக்கணும். அப்படி கவனிக்கிற மூலமாக இன்னும் சரியான எலெக்டட் பீப்புள் அனுப்ப முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணி என்னன்னா 1.2 மில்லியன் வார்டு மெம்பர்ஸ் இருக்காங்க, ஆனால் இருந்தாலுமே லோக்கல் கவர்மெண்ட்டில் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் வரல அப்படிங்கிறாங்க. அப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எலெக்டட் பீப்புளை அனுப்பினா மட்டும் டெவலப்மெண்ட் வந்துடாது, வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் மூலம் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இதோடைய ரோல் பார்க்கலாம். ஒரு பஞ்சாயத்துடைய முக்கியமான ரோல், அதாவது இந்த எலெக்டட் பீப்புளுடைய ரோல் பஞ்சாயத்தில் என்னவா இருக்கணும்னா, performing crucial role in welfare implementation like MGNREGA, Pradhan Mantri Anna Yojana and Jal Jeevan missions, rural infrastructures development and water sanitation management, social justice and grievance redressal and local planning and participatory democracy. இது எல்லாமே ஒரு எலெக்டட் பீப்புள் பண்ண விஷயம். இப்போ இந்த இடத்துல லோக்கல் எலெக்டட் பீப்புள் பற்றி தான் பேசுகிறாங்க. நம்ம இதை ஸ்டேட் அசம்பிளி எடுத்துக்கணும் அண்ட் பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஒரு எலெக்டட் பீப்புள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தீம் தான் இது. என்ன பண்ணுன்னா, வெல்ஃபேரில் ஃபோக்கஸ் பண்ணணும், டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும், வாட்டர் சானிடேஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும், சோஷியல் ஜஸ்டிஸில் ஃபோக்கஸ் பண்ணணும், பிளானிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அர்த்தம். அண்ட் அஃப்கோர்ஸ் ரெட்ரஸ் ஆஃப் கிரீவன்ஸ், அது ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தான் முக்கியமான எலெக்டட் பீப்புளுக்கு கூடிய டியூட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ இது ஏன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மெயின்ஸ் ஆன்சர்ட்டிங்க நம்ம இன்ட்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 73rd Constitutional Amendment Act 1992 institutionalized the Panchayat Raj institutions as the third tier of the governance in rural India. ஸோ நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட் எய்ம் டு டீப்பன் டெமோக்ரஸி த்ரூ டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டரி கவர்னன்ஸ். ஓகே, அப்போ ஒரு பஞ்சாயத்தோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா இதுதான், டெமோக்ரஸி, டீசென்ட்ரலைசேஷன். அப்போ இதுவே அங்கேயே ஃபெயிலியர் ஆகுது. அப்போ இது ஃபெயிலியர் ஆகலாம் வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இது ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஒரு பஞ்சாயத், அதாவது லோக்கல் கவர்மெண்ட்ல கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னா அதோடைய சிறப்பம்சங்கள். ஃபர்ஸ்ட் ரெகுலர் எலெக்ஷன், ரிசர்வேஷன்ஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டிஸ் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ். செப்பரேட்டாக ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குது. அது போக 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டம், வில்லேஜில் அண்ட் பிளாக் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ டிபெண்ட் ஆன் பாப்புலேஷன்ஸ். ஒவ்வொரு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் லெவல் பிரிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பஞ்சாயத்து அண்ட் பிளாக் லெவல் அண்ட் ஜில்லா பரிஷத் மாதிரி பிரிப்பாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமான அம்சங்கள். இந்த அம்சங்கள் எதை கொண்டு வருதுன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருது. பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது நாட் ஈக்குவல்ட்டுங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா இதை கொண்டு வரக்கு தான். பட் இது என்னவா இருக்குது, நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. அப்போ எங்கே ஃபெயிலியர்ஸ் நடக்குது, அப்போ இதோடைய காசஸ் என்ன. ஸோ காசஸ் என்ன பண்ண நம்ம எழுதணும். இப்போ அடுத்து நம்ம காசஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிராம பஞ்சாயத்து இருந்தாங்க, ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வார்டு மெம்பரோ அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலமாக என்ன பண்ணுறோம், பீப்புளை கேதர் பண்ணுறோம். பீப்புள் கேதர் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் ஊருக்கு என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படுது, என்ன மாதிரி அடிப்படை விஷயங்கள் தேவைப்படுங்கிறத என்ன பண்ணுறோம், பீப்புள்கிட்ட இருந்து ஒப்பீனியன் வாங்கி அந்த விஷயம் என்ன பண்ணுறோம், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மூலமாக அந்த பீப்புளுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குது. அது கிடைக்கிற மூலமாக அந்த லோக்கல் லெவல் டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிராமத்துக்கு ஒரு ரோடு வேணும். ரோடு இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப அதிகப்படியான டிஸ்டன்ஸை நம்ம தாண்டி போக வேண்டியிருக்கு. அதுக்கு அதிகமாக டைம் எடுக்குது. அப்புறம் எங்கள் ஊரில் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. பெண்கள் எல்லாமே ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எங்களுக்கு லோக்கல் லெவலில் ஸ்கூல் கிடையாது. அதனால் குழந்தைங்க எல்லாமே ரொம்ப தூரம் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. மழை எப்போ போக முடியல, ரொம்ப அதிகப்படியான வெயில் இருக்கும்போது போக முடியல. இது எல்லாமே லோக்கல் நீட்ஸ். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இதை சரி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லோக்கல் லெவலில் கூடிய இஷ்யூ சால்வ் பண்ணுறாங்க. அப்படி சால்வ் பண்ணும்போது நேஷனல் லெவலில் கூடிய இஷ்யூ சால்வ் ஆகிடும். இப்படி தான் ஒரு கிராம சபா நடக்கும். நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஆலமரத்து கீழே இல்லை அரச மரத்து கீழே ஒரு சொம்பு வச்சு பண்ணுவாங்கள்ல, அது மோஸ்ட்லி கட்ட பஞ்சாயத்து. பட் இது கிராம பஞ்சாயத்து. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது ஹைப்பர் லோக்கல் ரெப்ரஸன்டேஷன் பார்க்கலாம். வார்ட் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃப்ரம் தி வெரி ஸ்மால் கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஆஃபன் ரெப்ரஸன்டிங் ஒன்லி ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். They are expected to identify local needs effectively and improve accountability, ensure better welfare delivery and increasing citizen participation. இப்போ எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல, வரலன்னு சொல்லும்போது நம்ம யாரை போய் பார்க்க முடியும், பிரைம் மினிஸ்டர் பார்க்க முடியுமா, இல்லை சீஃப் மினிஸ்டர் பார்க்க முடியுமா? நோ, வார்டு மெம்பர் இருப்பார். அப்படியே நடந்து போய் பக்கத்து தெருவில் போய் கதவை தட்டிட்டு, சார் எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கேட்டு, ஒன்று உங்கள் ஏரியாவில் தண்ணி வரலன்னு சொல்லி என்ன பண்ணுவார், கால் பண்ணி ஏன் தண்ணி வரல, பைப் உடஞ்சிருச்சா, இல்லை தண்ணி பத்தாமல் இருக்கா, இதெல்லாம் அந்த தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்கன்னா லோக்கல் பீப்புளுக்கான தேவையான விஷயங்கள் அவர் பண்ணி கொடுப்பாரு. அப்படி செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும், லோக்கல் இஷ்யூ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னா லோக்கல் லெவலில் இஷ்யூ அப்படியே இருக்குது. ஆனால் மெம்பர்ஸ் மட்டும் எல்லா போஸ்டிங்லேயுமே இருக்காங்க. அப்போ அவங்களாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது. இப்போ சேலஞ்சஸ், இப்போ இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற சேலஞ்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் வீக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. இல்லை முக்கியமான விஷயமே லிமிடெட் ஃபார்மல் எஜுகேஷன். இப்போ நீங்கள் ஒரு பஞ்சாயத்து லெவலாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பஞ்சாயத்து லெவலாக இருக்கும்போது இப்போது இது என்ன மந்த்து, ஜூன் மந்த் ஆகிடுச்சு. இப்போ ஜூன் மந்த்து தமிழ்நாடு அண்ட் கேரளா பர்ஸ்பிடேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய, ரெயின்ஃபாலை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டியூரேஷனாக இருக்குது. என்னதான் தமிழ்நாட்டுக்கு நவம்பர் அண்ட் அக்டோபரில் தான் மழை வரனாலும் அந்த மான்சூனுடைய இம்பேக்ட்னால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும். அப்போது ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும், மார்ச் ஏப்ரல்லே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய இடங்கள், குறிப்பாக சாக்கடைகளை க்ளீன் பண்ணுறது, குளம் ஏரியை தூர்வாடுறது, கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய கிணறு அண்ட் குளங்களை சீரமைக்கிறது, அதுக்கப்புறம் எங்கெல்லாம் ரொம்ப அதிகப்படியான குப்பைகள் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது. எதுக்காக, மலேரியா டெங்கு பரவாமல் இருக்கிறதுக்காக,
மழை வரும்போது வாட்டர் ஹார்வெஸ்ட் சிஸ்டம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது, இது எல்லாமே ஒரு ஃபார்மில் தெரிய வேண்டிய விஷயம். யூபிஎஸ்சி எக்ஸாம் அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுவோம், இது நம்ம கேதர் பண்ண முடியும். நம்ம ஜியோகிரஃபி படிப்போம், ஹிஸ்ட்ரி படிப்போம், எக்கனாமி படிப்போம், சோசியல் இஷ்யூஸ்லாம் படிப்போம். அது நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மலான ஒரு எஜுகேஷன்ஸ், ஒரு அவேர்னஸ், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நாலேஜில் எதுவுமே இல்லாமல் வார்டு மெம்பராக இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்க, எம்பியாக இருக்காங்க, இதனால ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ பிரச்சனை என்னன்னு தெரியறதுக்கே ஒரு நாலேஜ் வேணும். அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும் சரி தெரியறதுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வேணும். இது ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூவும் பவர் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட் தான் பண்ணுவாங்களே தவிர அது பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை. என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. இதனால் என்ன ஆகுது, often struggling effective implementation schemes. Okay, இது ஆக்சுவலி பண்ணாமல் இருக்கணும். Lack of fiscal autonomy. See, only 1% of the panchayat revenues come from own sources. இப்போ 100 ரூபா கிடைக்குதுன்னா அதில் ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா தான் அந்த பஞ்சாயத்துலேயே அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. மீதி 90 ரூபாலும் 95 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிராண்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஓவர் டிபெண்டன்ஸாக இருக்கும்போது என்னன்னா ஒரு ப்ராஜெக்டை குயிக்காக பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ மான்சூன் டைமா, ஏப்ரல் மேல வந்துடும், சாரி மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரி டைமில் வந்துடும் ப்ரீ மான்சூன். ஒரு என்ன பண்ணணும், இந்த மாதிரி குளத்தை தூர் வரணும், ரிவர் அண்டு லேக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் க்ளீன் பண்ணோம்னா ஒரு 50 லட்சம் ஒரு 60 லட்சம் தேவைப்படுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் இருக்கும்போது அது ஃபண்டு வரும். எப்போ வரும்னா மான்சூனே முடிஞ்சுதான் வரும். ஓகே, இவ்வளோ டிலே ஆகி வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஆக்சுவல் பிளான் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இவ்வளோ டிலே ஆகுதா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குளம்லாம் தூர்வார மாதிரி தூர்வாரிக்க மாட்டாங்க, சாக்கடையெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க, மழை வரும், தேங்கி நிற்கும், ஃப்ளட் ஆகும், ஒரே லேண்டு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும், அக்ரிகல்ச்சர் லேண்டு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடும், கொசு வரும், டெங்கு, மலேரியா, சிக்கன் எல்லாமே பரவ ஆரம்பிக்கும், டயரியா வரும், எலிக்காய்ச்சல் வரும், இது எல்லாமே இந்த ஃப்ளட் மூலம் பரவ ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இவ்வளோ கான்சிக்வன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த பீப்புள், எலெக்டட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி குயிக்காக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எடுக்காதனால என்ன ஆகும்னா இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். அதில் ரெண்டாவது முக்கியமான சேலஞ்சஸ் லேக் ஆஃப் அட்டானமி, ஃபிஸ்கல் அட்டானமி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் கிட்டத்தட்ட 8 ட்ரில்லியன் கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, கம்மிங் 5 இயர்ஸ்க்கு லோக்கல் கவர்மெண்ட்டுக்காக. இப்போது இந்த ஃபண்டை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போ கம்மிங் 5 இயர்ஸ் லோக்கல் கவர்மெண்ட்டை பெரிய லெவலில் டெவலப் பண்ண முடியும். பட் அந்த இஷ்யூ என்னன்னா பொலிட்டிஷியன் தான் இஷ்யூவாக இருக்குது. The concentration of powers, despite increasing representation powers, financial executives powers remain concentrated with the panchayat head bureaucracy. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டி ரோலிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் த ஸ்டேட் ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டி ரூல் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டேட்டோடைய ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் நம்பர் ஆஃப் பார்ட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்டேட்டில் மொத்த ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட்டை ஒரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு லோக்கல் கவர்மெண்ட்டை வேறு பார்ட்டி ரூல் பண்ணுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது தமிழ்நாட்டில் இப்போ டிவிக்கு ரூல் பண்ணுறாங்க, அண்ட் மற்ற லோக்கல் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்டில் டிஎம்கே ரூல் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே ரூல் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய பார்ட்டி ரூல் பண்ணுவாங்கல்ல. அப்போது என்ன பண்ணால் இந்த டிவிகே கவர்மெண்ட், இந்த டிஎம்கே கவர்மெண்ட் தான் லோக்கல் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்காம என்ன பண்ணணும், இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணணும், கரெக்டான ஒரு லீட்ஸை கொடுக்கணும், கரெக்டான ஒரு பார்ட்டிசிபேஷனை கண்டக்ட் பண்ணணும். பட் நிறைய ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா ஸ்டேட் ரூல் பண்ணுறது ஒரு பார்ட்டியாக இருக்கும், டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறது வேற ஒரு பார்ட்டியாக இருக்கும், இந்த பார்ட்டிக்கும் அந்த பார்ட்டிக்கும் கிளாஷாக இருக்கும். அப்போ இந்த பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, டிலேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமான பியூரோக்ரஸி ஹர்டில் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு லோக்கல் கவர்மெண்ட்டுடைய பிளானை சஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட்டுடைய லோக்கல் கவர்மெண்ட் பார்ட்டி நாளைக்கு ஒரு ஸ்டேட்டுடைய ரூலிங் பார்ட்டியாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இது மாதிரி மற்ற ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியை அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த பொலிட்டிஷியேஷன் அரசியல் பார்த்தீங்களா, இதனால என்ன ஆகுதுன்னா பெரிய லெவலில் இந்த டெவலப்மெண்ட்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஓகே, வார்டு மெம்பர் என்ன பண்ண முடியும், ஃபோன் பண்ணி தண்ணி வரல கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்ல முடியும். பட் அதுக்கு மேலே கூடிய தலைவர்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பணும். அவர் அனுப்பலைன்னா இதுதான் பிரச்சனை. ஓகே, நெக்ஸ்ட் இன்அடெக்வேட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளத்தை துருவாடணும், ஒரு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணணும், குப்பையெல்லாம் அள்ளணும் அப்படின்னா ஒரு தேவையான ஸ்டாஃப்ஸ்லாம் வேணும். அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் ஹையர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஹையர் பண்ணுறதுலேயே கரப்ஷன் நடக்குது. அந்த ஹையர் பண்ணக்கூடிய என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ்ட் வைஸ் ஹையர் பண்ணுறாங்க. இந்த எல்லா முக்கியமான விஷயங்களும் என்ன ஆகுதுன்னா இது மாதிரி கேஸ்ட் வைஸ்
அண்டு ஃபண்டு வைஸ் அண்ட் இது மாதிரி ஜெண்டர் வைஸ் எல்லாமே ஹையர் பண்ணுறனாலையும் இன்னடெக்வட்டான பீப்புள் கரெக்டான இடத்துல போய் சேராதனால என்ன ஆகுது, பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி நிற்குது. And however, many village body lack trained secretarial staffs, technical expert, and data management personnel, and weakening implementation capacity. For example, இப்போ இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவங்க ஒரு பாலிசிக்காக ஒரு ஸ்கீம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஹையர் பண்ணக்கூடிய பீப்புள் எக்ஸ்பர்ட்டாக ஸ்கில்டாக கிடையாது. இது யாரோ ஒருத்தர் போட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் பாப்புலேஷன் சென்சஸ் இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாப்புலேஷன் சென்சஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹையர் பண்ணுறாங்க. அந்த யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா, ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் எதுக்காக இருக்கிறோம், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நேஷனல் லெவலில் ஒரு பாப்புலேஷன் சென்சஸ் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, இது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் பீப்புளுக்கு கொடுக்க போகுது, என்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை இதில் ஃபாலோ பண்ணணும், இதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, பீப்புள்கிட்ட எப்படி நம்ம இந்த பாப்புலேஷன்ஸ் இருக்கிறதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் வேறு எந்த மாதிரி விஷயங்கள் இப்படி கலெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பாப்புலேஷன்ஸ் எடுக்கிறதுக்கான பீப்புளை ஹையர் பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் பாப்புலேஷன்ஸ் எடுக்கணுமா, ஒரு 50 பேர்த்த கூட்டிக்குவாங்க, கூட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லேட்டோ ஒரு பென்சிலோ கொடுத்துட்டு இப்போ ஒரு வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த கட்டத்தில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, போவாங்க, கதை தட்டுவாங்க, யாருமே இல்லையா என்ன பண்ணுவாங்க, அவங்களே ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவல் ஃபெயிலியர் இதான் நடக்குது. ஓகே, next, limited accountability outcomes. The study found negligible improvement in welfare targeting and financial oversight alignment of project with the citizen priorities. Although citizen participation and transparency practice improved marginally, developmental outcomes remain largely unchanged. இந்த இடத்துல கூடிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப லிமிட்டாக இல்லை, சில இடத்துல ரொம்ப ஜீரோவாக இருக்குது. ஓகே, நெக்லிஜிபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் வெல்ஃபேர் டார்கெட்டிங். ஓகே, அதாவது ஒரு பிளானை நம்ம போடும்போது அந்த பிளான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எவ்வளோ ரீச்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பேர் அதில் பெனிஃபிட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் அதில் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்காங்க, அந்த எக்ஸ்க்ளூட் ஆனவங்கலாம் யார், அவங்க ஏன் அந்த பெனிஃபிட்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருக்காங்க, இதனால் அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டார்கெட் பண்ணி ஒரு பிளான் போடணும். அப்போ ஒரு ஸ்கீம்ஸை ஒரு கவர்மெண்ட் ஒரு லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த லோக்கல் கவர்மெண்ட் கூடிய பஞ்சாயத்து அந்த வார்டு மெம்பர்ஸ் எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஓ, இந்த ஸ்கீம்ஸ் இருக்கா, அப்போ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே என்னுடைய வார்டு மெம்பரில் இருக்கக்கூடிய 100 பேருக்கு கிடச்சிருக்கா, என்னுடைய பஞ்சாயத்து பீப்புள் இருக்கக்கூடிய அந்த 1000 பேருக்கு கிடச்சிருக்கா, அப்படிங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டிக்கு எடுத்துக்கணும். அது எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாச்சா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, பண்ணும்போது என்ன கிடச்சது, எல்லாம் ரீச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பிளான் டார்கெட்டிங் கிடையாது, பிளான் ஃபோக்கஸ்டு ஸ்கீம்ஸாக கிடையாது. அப்போ என்ன ஆகுனா, அது போய் ரீச் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியாமல் என்ன பண்ணுவோம், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இவ்வளோ பேர் எக்ஸ்க்ளூட் ஆனதே தெரியாதனால அந்த பிளான் என்ன ஆகும், ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, பஞ்சாயத்து ஆக்சுவலி ஃபெயிலியர் ஆகிடுது. இதான் இருக்கிற பெரிய விஷயம். அப்போ என்ன பண்ணும், எந்த ஸ்கீம்ஸை எந்த லோக்கல் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாலும் அந்த லோக்கல் பீப்புள் என்ன பண்ணும், அது அக்கௌண்டபிளாக எடுத்துட்டு அது பீப்புளுக்கு உண்மையிலே ரீச் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது என்ன பண்ணும், வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அது நெக்ஸ்ட் ஸ்கீம்ஸ் போகணும். ஓகே, இதெல்லாம் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், uneven devolution states. இந்த devolutions அதாவது 3F சொல்லுவாங்க, ஃபண்ட்ஸ், ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனரிஸ் remains incomplete. Many state retain control over local development functions. இப்போ ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்குது, அந்த ஃபண்ட் என்ன பண்ணணும், அவருக்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த ஃபண்ட் அங்கேயே லேகாக நிற்கும் போது அந்த மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்காகவும் அந்த குடத்தை தூர்வாரக்காகவும் இவங்க அனுப்பியிருப்பாங்கல்ல, அந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த ஏன் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்களுக்கு ஃபண்டு வரல, இல்லை, ஏன்னா அவங்க சம்பளம் கேட்பாங்க. ஒருவேளை ஃபண்டு வரல, சம்பளம் அப்புறம் கொடுக்கலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ சம்பளம் கேட்கும்போது ரொம்ப டிலே பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க. வேலைக்கு வரலைன்னா வேலை நடக்காது. வேலை நடக்கலைன்னா ஃபண்ட் அலோகேட் பண்ணுறது விஷயம் என்னாகும், மேலேருந்து வரும்போது நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிக்கலை, அப்போ உங்களுக்கு எதுக்காக நான் ஃபண்ட் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபண்ட் அங்கே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுடைய அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. மேயர் சப்போர்ட் பண்ணணும், கூட முனிசிபல் கமிஷனர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், இவங்களுக்கு இருக்கக்கூடிய மெம்பர் சப்போர்ட் பண்ணணும், இவங்களாம் சேர்ந்து கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணணும், இவங்களுக்கு ஆளை ஹையர் பண்ணணும், கரெக்டான ஃபண்டு ஆன் டைமில் ரிலீஸ் ஆகணும். இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு இடத்துல ஃப்ளோ ஆனாலும் மற்ற எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஓகே,
இப்போ நெக்ஸ்ட் மெஷர் பார்க்கலாம். இப்போ வாட் ஆர் த கீ மெஷர்ஸ் எம்பவரிங் பஞ்சாயத்? இப்போ பிரச்சனை நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். The constitutional and institutional measures. 73rd Amendment provide the constitutional status to Panchayat Raj institution and mandate democratic decentralization and financial grants. அப்போ ஒரு கிராண்ட், அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஜுடிஷியல் பவர்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் சப்போர்ட்ஸ் இருக்குது, அண்ட் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, அண்ட் எவ்ரி 5 years மேண்டேட்டரியான எலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டை எப்படி நம்ம பெனிஃபிட்டடாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கொண்டு வரணும். ஓகே, அப்போ எலெக்ட் பண்ணக்கூடிய வார்டு மெம்பர்ஸ்க்கான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் எலெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு எலெக்டட் பீப்புள் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் அண்ட் அதோடைய ப்ரொசீஜர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியறதுக்கான ஒரு ஆடிட் செக் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயம் என்ன பண்ண முடியும், இது மூலமாக கொண்டு வர முடியும். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் த கிராண்ட்ஸ். இந்த ஃபினான்ஸ் கமிஷனை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்குள்ள ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும். அப்போது ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒவ்வொரு வார்டு மெம்பர்ஸும் அவங்களுக்குள்ள பீப்புளெலாம் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி ஒரு அமௌண்ட்டை எடுத்து அந்த அமௌண்ட்டை அந்த பீப்புளுக்கு தேவையான ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது சோஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும், சோஷியல் ஆடிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கலவரமும் என்ன பண்ணுறாங்க, பஸ் எரிக்கிறாங்க. ஏன் பஸ் எரிக்கிறாங்க? ஏன்னா அது பொது சொத்து, அதாவது அவங்க சொத்து இல்லையா, பண்ணல. சரி, அந்த பஸ்ஸை வாங்கினதே நம்ம காசில் தான். ஓகே, நாமளே தெரிவிக்கக்கூடாது. அப்போ ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்கூல் கட்டும்போது, ஒரு ஒரு குளம் வெட்டும்போது, ஒரு டேம் கட்டும்போது அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இது நம்ம காசில் கட்டின டேம், இது நம்ம காசில் கட்டின ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா அதை பீப்புளே பார்த்துப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள். நெக்ஸ்ட், டிஜிட்டல் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் இ-கிராம் ஸ்வராஜ் அண்ட் ஸ்வாமித்வா அண்ட் கிராம் மன்சந்த்ரா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லெவலில் என்ன பண்ண முடியும், லோக்கல் கவர்மெண்ட்டோடைய டெவலப்மெண்ட்டை கேதர் பண்ண முடியும். இந்த வருஷம் இவ்வளோ லோக்கல் பஞ்சாயத்து பீப்புள் இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபண்டில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, அதை எப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபண்ட் அது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டிஜிட்டலைஸ் பண்ணும்போது ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண முடியும், ஸ்டடி பண்ண முடியும். அப்போது இந்த லோக்கல் கவர்மெண்ட் இந்த ஃபண்டை இவங்க இப்படி யூஸ் பண்ணால தான் இன்றைக்கி இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுடைய டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போ இதே மாதிரி விஷயங்களில் மற்ற லோக்கல் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ண முடியும், இதே டெவலப்மெண்ட் அங்கே கொண்டு வர முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க, லோக்கல் கவர்மெண்ட்டுடைய டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் முக்கியமான ஸ்கீம்ஸ். இங்கே பாருங்களேன், இ-கிராம் ஸ்வராஜ் டிஜிட்டல் பிளானிங் அண்ட் அக்கௌண்டிங் பிளாட்ஃபார்ம். ஒரு பிளானை போடுறோம் அப்படின்னா அந்த பிளானை டிஜிட்டலைஸ் பண்ணுற மூலமாக இந்த பிளான் நம்ம எப்படி முடிக்க போகிறோம், எங்கெல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இது வரைக்கும் எவ்வளோ பிளானிங் கம்ப்ளீட் ஆகிருக்கு, இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகும், இது எவ்வளோ நாளுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும், இந்த மாதிரி பிளான் பண்ண மூலமாக அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் ஆகும். லேட் ஆக்ஷனாக பண்ணுவோம், அந்த டிஜிட்டல் சைனில் சைன் காட்டும், இது பீப்புள் பார்ப்பாங்க. பீப்புள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்பாங்க, இது ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அண்ட் கிராம் மச்சித்ரா இஸ் a GIS based planning tool. இப்போ ஃபார் GIS ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ், எந்த இடத்துல பிளான் பண்ணணும், எந்த இடத்துல ரொம்ப அதிகமான ஃப்ளட் வர வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ரொம்ப அதிகமான ஸ்டார்ம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ரொம்ப அதிகமான லேண்ட்ஸ்லைட் வர வாய்ப்பு இருக்குது, எந்த இடத்துல ரொம்ப அதிகமான மினரல்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டடி பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், ஒரு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஒரு பிளானை நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்வாமித்வா ஸ்கீம்ஸ், ப்ராப்பர்ட்டி மேப்பிங் அண்ட் யூசிங் ட்ரோன்ஸ். நிறைய புறம்போக்கு என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே கவனிக்காதப்போ அதை லேண்டு போட்டு வித்துறாங்க. ரியல் எஸ்டேட் மாஃபியா ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போது நம்ம ட்ரோன்ஸ் மூலமாக லேண்ட் சர்வே எடுத்து அந்த லேண்ட் சர்வேல எவ்வளோ லேண்ட் பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடக்டிவாக இருக்குது, எவ்வளோ லேண்ட் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலமாக இருக்குது. இந்த அன்ப்ரொடக்டிவான இந்த புறம்போக்கு நிலமான லேண்ட்ஸை நம்ம எப்படி சோஷியல் பார்ட்டிசிபேஷனாக யூஸ் பண்ணலாம், ஒரு சோஷியல் பார்ட்டிசிபேஷனான ஒரு கேம்பெயின் செட் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு வேக்சினேஷன்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்காக, இல்லை ஒரு ட்ரக்ஸ் அடிக்டட்லேருந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொண்டு வரக்காக ஒரு கேம்ப் செட் பண்ணுறதுக்காக, ஏதாவது ஒரு இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறதுக்கான ஒரு லேண்டை அலோகேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லேண்ட் நம்ம அலோகேட் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு அலோகேட் பண்ணலாம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கான தேவையான லேண்ட் அலோகேட் பண்ணலாம். நிறைய புறம்போங்கிறத ரியல் எஸ்டேட் மாஃபியாவாக மாற்றி நிறைய பேர் பாதிக்கப்படுறதுலேருந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி பீப்புளை காப்பாற்றலாம். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மூலமாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உமன் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். அஃப்கோர்ஸ் என்னதான் 1/3 ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் இங்கே கொடுத்துருந்தாலும்
நிறைய ஸ்டேட்டில் 50% ஆஃப் த ரிசர்வேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உமன்ஸாக இருக்காங்க. அப்போ இது மூலமாக அந்த உமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் 1/3 ஆஃப் ஸ்டேட் உமன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உமனுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாகும் போது நியூட்ரிஷன் லெவல், ஃபுட் லெவல், சானிடேஷன், வாட்டர், சைல்ட் கேர், எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லாமே டெவலப் ஆகும். பட் இந்த உமன்ஸை வேலை செய்ய வைக்கணும். ஓகே, அவங்களுடைய அந்த அம்மாவை எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் நிற்க வச்சு ஜெயிச்சதுக்கப்புறம் இவருடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணக்கூடாது, சைன் பண்ணக்கூடாது, அதை சைன் பண்ண சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்படி பண்ணால் அந்த இது ஃபெயிலியர் தான். இது கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம். கெப்பாசிட்டி பில்டிங்னா ஒரு மினிஸ்ட்ரி, இந்த பஞ்சாயத்துல மினிஸ்ட்ரியே இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் கண்டக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் பஞ்சாயத் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் சப்போர்ட். ஹவவர் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ரிமைன்ஸ் அன்ஈவன். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து என்ன பண்ணணும்னா எங்கே பிளான் அன்ஈவனாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்ஈவன்லாம் எங்கெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சு அதோடைய ரெஸ்பான்சிபிள் பீப்புளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி என்னையாச்சு, ஏன் உங்களுடைய இடத்துல எல்லாமே ஸ்லோவாகுது, என்ன இஷ்யூ, என்ன பிரச்சனை, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்தந்த பிரச்சனையை என்ன பண்ணணும், அந்த லோக்கல் மெம்பர்ஸை வச்சு சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணுற மூலமாக, ஷார்ட் அவுட் பண்ணுற மூலமாக என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் அன்ஈவனாக இருக்கிறத குறைக்க முடியும். இதெல்லாம் தாண்டி வேற என்ன பண்ண முடியும்? வே ஃபார்வர்ட். ஃபர்ஸ்ட், focus on governance decentralizations. Real empowerment required the effective transfer of funds, function and functionaries. ப்ராப்பரான டீசென்ட்ரலைசேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். டீசென்ட்ரலைசேஷனான பவர் எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி? சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட். ஃபண்டு சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட். அப்போது இது பிளானிங் சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் கவர்மெண்ட். இந்த 3 விஷயத்தை என்ன பண்ணணும், ஒழுங்காக பண்ணணும். பவர், ஃபண்டு, பிளானிங். ஓகே, எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஃபுல்லோ அதுக்கு ஈக்குவலான பவர் தான் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதுக்கு ஈக்குவலான பவர் தான் லோக்கல் கவர்மெண்ட். இது எந்த கவர்மெண்ட் கீழே கிடையாது, எல்லாமே ஈக்குவல் தான். அப்படி ஈக்குவலாக கவர்மெண்ட் கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பாரபட்சம்? அப்போ ஃபண்டு, பவர், ஃபங்க்ஷனரிஸ் எல்லாமே பண்ணணும், ப்ராப்பராக கொடுக்கணும், டிலே பண்ணக்கூடாது. அண்ட் என்ஹான்சிங் ஃபிஸ்கல் அட்டானமி. அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணணும்னா அந்த லோக்கல் லெவலில் கூடிய பீப்புள்கிட்ட ஜென்ரேட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. கண்டிப்பாக குப்பை தொட்டியில் கொட்டாமல் 100 பேர் 40 பேர் வெளியே தான் கொட்டுறாங்க. அந்த 40 பேர் வெளியே கொட்டுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைன் வாங்கலாம். ஓகே, அண்ட் ஹெல்மெட் போடாமல் போகிறது, கண்ட இடத்துல பார்க்கிங் பண்ணுறது, குளத்துல குப்பை போடுறது, ஆற்ற தூர்வாராமல் அதை அசிங்கம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜில் நிறைய இடங்கள்ல இந்த பீப்புளெலாம் இர்ரெஸ்பான்சிபிளாக நடக்கிறது. இந்த மாதிரி இடங்கள்க்கூடிய பீப்புள் என்ன பண்ணலாம், பெனால்ட்டி, ஃபைன்லாம் போட்டு அதை ஃபண்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், அது நல்ல ஒரு வெல்ஃபேருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணலாம் நல்ல விஷயம். அண்ட் பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்டானமியை ப்ராப்பராக என்ஷூர் பண்ணணும். லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்க சொன்னாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். அது முக்கியமான விஷயம். டிலே பண்ணக்கூடாது. பில்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிஸ். எலெக்ட் ஆகக்கூடிய பீப்புளுக்கு கொஞ்சம் ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கா, ஒரு இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் எலெக்டட் பீப்புளை எடுக்கிறக்கே ஒரு கேண்டிடேட் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாமில் 3 டயர்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 3 டயர்ஸ் இருக்குது. எவ்வளோ சப்ஜெக்டை படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸை நோட் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ அப்டேட் பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு எலெக்டட் பீப்புளுக்கு ஒரு ரெகுலர் ஒரு ப்ரோட்டோகால் வேணும்ல. நீங்கள் வார்டு மெம்பர்னா ஒரு இன்டர்வியூ வைக்கணும். ஓகே, எலெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ ஜஸ்ட் ஒரு இன்னோவேட்டிவாக கொண்டு வரலாமே. வார்டு மெம்பராக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு இன்னோவேட்டிவான இன்டர்வியூஸ். அதில் சோஷியல் இஷ்யூ பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் முன்னாடி இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூலாம் அவங்களுடைய வார்டு மெம்பர் ஃபாலோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படிலாம் டேக்கிள் பண்ணாங்க, ஒரு பேசிக் அவேர்னஸ் இருக்கணும், ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு பீப்புள் போஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க எஃபெக்டிவ் ஒர்க் பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரென்தனிங் லோக்கல் பியூரோக்ராட்டிக் சப்போர்ட்ஸ். மேயர் அப்படிங்கிறது பீப்புளுடைய இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணக்கூடிய பீப்புளாக இருக்கலாம். முனிசிபாலிட்டி கமிஷன்ஸ் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பெரிய டாப் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வரக்கூடிய பியூரோக்ராட்டாக இருப்பார். இவங்க 2 பேருக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். நான் நிறைய படித்து பெரிய லெவலில் ஒரு பியூரோக்ராட்டாக வந்திருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உடனே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நான் பீப்புளோட எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், எனக்கு தான் எல்லா பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டால் எதுவுமே நடக்காது. இவங்க 2 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் நடக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள கோஆர்டினேஷன் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, இல்லை இவங்க 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணணும். யாருக்காக? பீப்புளுக்காக. Functional clarity. Clear divisions of responsibilities between the state government, districts, administration and panchayat. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, பஞ்சாயத்து என்ன பண்ணணும், அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் விஷன்ஸ் இருக்கணும்.
பஞ்சாயத்து பண்ணுறதை டிஸ்ட்ரிக்ஸ் ஓவர்லேப் பண்ணக்கூடாது, டிஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடியதை பஞ்சாயத்து ஓவர்லேப் பண்ணக்கூடாது, ஸ்டேட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பஞ்சாயத்து ஸ்கீம்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளியர் விஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகாமல் நடக்கும். டீப் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ், சிஎம் பிரேக்ஃபாஸ்ட். சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் மூலமாக என்ன பண்ண முடியுது, நிறைய குழந்தைங்களுக்கு ஃபுட் அலோகேட் பண்ண முடியுது. அது நியூட்ரிஷனல் ஃபுட்டை அலோகேட் பண்ண முடியுது இல்லையா? அப்போ இந்த நியூட்ரிஷனல் ஃபுட்டை கொடுக்க என்ன பண்ணுறோம், நம்ம முட்டையை வாங்குகிறோம், அண்ட் நிறைய பருப்பு வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம், பயிர் வாங்குகிறோம், நிறைய தேவையான அரிசி வாங்குகிறோம். அது இது சமைக்கிறதுக்கு தேவையான ஆட்கள் வராங்க. தென் இவங்களை கண்காணிக்கிறதுக்கான தேவையான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. தென் இதை டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டீம்ஸ் இருக்குது. இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களாம் சேர்ந்தது போக பீப்புள் இருக்கணும். பீப்புள் எங்கே வரணும், பீப்புள் வந்து என்ன பண்ணணும், ஸ்கூல்ஸில் வாரத்துக்கு ஒரு 2 days ஒரு 3 days என்ன பண்ணணும், போய் அந்த குழந்தைங்களாம் சாப்பிட்றல எல்லா ஃபுட்டு இருக்கா, அவங்க இலையில தான் போட்டு சாப்பிட்றாங்களா, இல்லை கீழே தட்டில் போட்டு சாப்பிட்றாங்களா, எல்லா குழந்தைங்களும் சமமாக உட்கார வச்சு சாப்பிட்றாங்களா, அண்டு சமையல் கொடுத்து போய் என்ன பண்ணணும், எல்லாமே க்ளீனாக இருக்கா, ஹைஜீனிக்காக சமைக்கிறாங்களா, காய்கறிலாம் ஏதாவது மட்டமான காய்கறிகள் அதை வாங்கிட்டு வராங்களா, முட்டைலாம் நல்ல முட்டையாக தான் இருக்கா, இவங்க ஆஃபீஸர்ஸ் யாரை கரெக்ட் ஆகுறாங்களா, ஆஃபீஸ் எல்லாமே எல்லாத்தையும் கரெக்டாக பார்க்குறாங்களா, பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அது ஹோலிஸ்டிக் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ பார்ட்டிசிபேஷன் கிடையாது. ஓகே, அங்கே கரப்ட் ஆகலாம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், இன்னும் நிறைய விஷயம் ஃபெயிலியர் ஆகலாம். ஓகே, அப்போ இதெல்லாம் இருக்கிற மூலம் என்ன பண்ண முடியும், நம்ம அவங்களுடைய இது மாதிரி பார்ட்டிசிபேஷன் மூலமாக ஒரு பஞ்சாயத்து கவர்மெண்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ் நடத்த முடியும். இதெல்லாம் நடந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பேன் இண்டியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் திங்ஸ். ஸோ இதை நம்ம இன்றைக்கி பார்த்த முக்கியமான விஷயங்கள். இதில் உங்களுக்கு பஞ்சாயத்தோடைய எஃபிஷியண்ட்டான விஷயங்கள் என்னென்ன, அது ஏன் இவ்வளோ லேகாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நீங்கள் திங்க் பண்ணணும், 360 டிகிரியில் திங்க் பண்ணி ஒரு விஷயங்களை அப்ரோச் பண்ணுங்கள். இனிஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிங்க, அது நேச்சர் தான். பட் போக போக என்ன ஆகுன்னா அந்த ஒரு கிரிப் கிடைக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் வெயிட் பண்ண அந்த கிரிப் கிடைக்கும். ஓகே, டவுட்ஸ் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஆல்.